சிவதனி உறவுகளுக்கு இனிய வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 4ல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வேற்றுமை. சரிங்களா? ஒரு முக்கியமான தலைப்பு வேற்றுமை. முதல்ல வேற்றுமைனா என்ன அப்படின்னா, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. சரிங்களா? பெயர் சொல்லினுடைய பொருளை என்ன செய்யாது? வேறுபடுத்தி காட்டும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கண்ணன் அடித்தான் ஒரு சொற்றொடர். கண்ணன் அடித்தான் அப்படின்னு ஒரு சொற்றொடர். இந்த கண்ணன் என்னும் பெயர் சொல்லோடு ஒரே ஒரு வேற்றுமை உருவம் அந்த அசை மட்டும் சேர்க்கிறேன். ஒரு ஐ மட்டும் சேர்க்கிறோம். சரிங்களா? அப்ப கண்ணன் அடித்தான் என்பதில் கண்ணன்றவன் என்ன செய்றான்? இன்னொருத்தனை அடிக்கிறான். இந்த கண்ணன் என்னும் பெயரோடு 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ சேர்ந்தவுடன் கண்ணனை அடித்தான் மாறிடும். இப்ப அடிச்ச கண்ணன் என்ன செய்றான்? அடி வாங்குறான். இதுதான் என்னது? வேற்றுமை. சரிங்களா? அப்ப பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுவது என்னது? வேற்றுமை. பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. இந்த சொற்றொடரை வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரியுது, சொற்றொடரில் என்ன இல்லை, ஒரு விதமான முடிவு இல்லை. சரிங்களா? அங்கங்க என்ன செய்யுது? சொற்கள் இடைப்பட்டு நின்று நின்று அந்த உரையாடலை சொல்ற மாதிரி என்ன செய்யுது? இந்த சொற்றொடரானது இருக்கிறது. ரைட். இதுல எல்லாம் என்ன இல்லை, வேற்றுமை உறுப்புகள் பயன்படுத்தாம இருக்கிறனால அந்த மாதிரி என்ன செய்யுது? ஒரு முழுமையான தன்மை இல்லாத மாதிரி என்ன செய்யுது? இருக்கு. இப்ப வேற்றுமை உறுப்பு அதில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. மேலே உள்ள பகுதியை படித்து பாருங்கள். இது கூறப்பட்டுள்ள செய்தியை புரிந்து கொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம் உள்ளது அல்லவா அப்படின்னா, ஆமா, ஒரு குழப்பமா தான் என்ன செய்தி இருக்கு. இதே பகுதியை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். பாவை அண்ணனை பார்த்து, மேல எப்படி இருந்துச்சு? அண்ணன் பார்த்து அப்படின்னு இருந்துச்சு. பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. இப்ப என்ன செய்யுது? இந்த சொற்றொடர் ஒரு முழுமையான உரையாடல் என்ன செய்யுது? நமக்கு தெரிகின்றது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா பெயருக்கு முன்னால் என்ன செய்யுது? வேற்றுமை உறுப்பு இடம்பெறுகின்றது. அண்ணனை பார்த்து ஐ வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? அடுத்து எனக்கு ஓர் உதவி செய்வாயா கு. அடுத்து அண்ணனால் ஆள். அடுத்து அண்ணனது அது. எனக்கு தெரியும் கு. அடுத்து அண்ணனுக்கு கு. சரிங்களா? இந்த மாதிரி ஐ ஆல் கு என் என்று சொல்லக்கூடிய இந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் இந்த பெயருக்கு பின்னால சேர்ந்தவுடன் என்ன செய்யுது? அதனுடைய பொருள் என்ன செய்ய முடியும்? நம்மளால முழுமையாக புரிந்து கொள்ள இயல்கின்றது. இப்போது என்ன செய்யுது? அது எளிதாக புரிகிறது. 2ஆம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர் சொல் அண்ணனை அண்ணா அண்ணனால் அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகின்றது. அண்ணன் என்னும் பெயர் சொல்லுடன் ஐ ஆல் கு இன் அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லினுடைய பொருள் என்ன செய்து? பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. அண்ணன் என்னும் பெயர் சொல்லோடு ஐ ஆல் கு இன் அது என்று சொல்லக்கூடிய இந்த வேற்றுமை உறுப்புகள் என்ன செய்து? சேர்ந்து பல்வேறு பொருள் என்ன செய்து? பொருளை வேறுபடுத்தி காட்டுகிறது. சரிங்களா? இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டும் முறைக்கு என்ன பேரு? வேற்றுமை என்பது பெயர். வினா எப்படி கேட்பாங்கன்னா, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வேற்றுமை. சரிங்களா? இந்த வேற்றுமை இதற்காக அந்த பெயர் சொல்லோடு இணைக்கப்படக்கூடிய அசைகளுக்கு என்ன பேரு? வேற்றுமை உறுப்புகள் என்பது பெயர். சரிங்களா? வேற்றுமை அந்த பெயரோடு சேர்க்கக்கூடிய இணைக்கக்கூடிய அந்த அசைகளுக்கு என்ன பேரு? வேற்றுமை உறுப்புகள் என்பது பெயர். நம்ம இலக்கணத்துல வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். சரிங்களா? முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை என வேற்றுமை மொத்தத்தில் வகைப்படும் 8 வகைப்படும். ஆனால் வேற்றுமை உறுப்புகள் 6. சரிங்களா? முதல் வேற்றுமைக்கு என்ன இல்லைன்னா உருபு இல்லை. 8ஆம் வேற்றுமைக்கு என்ன இல்லை? உருபு இல்லை. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. ஆகையினால முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கு என்ன இல்லை? உருபுகள் இல்லை. மீதிமுள்ள 6 வேற்றுமைக்கு என்ன உண்டு? உருபுகள் உண்டு. அவைதான் ஐ ஆல் கு இன் அது கண் என்று சொல்லக்கூடிய அந்த 6 உருபுகள். அப்ப பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது எது? வேற்றுமை. சரிங்களா? அந்த பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைகளுக்கு என்ன பேரு? வேற்றுமை உறுப்புகள் என்பது பெயர். வினா கேட்கலாம், பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைகளுக்கு என்ன பெயர் அப்படின்னு என்ன செய்யலாம்? கேட்கலாம். சரிங்களா? பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைகளை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் என்று அழைப்பர். வேற்றுமை உறுப்புகள் என்று அழைப்பர். தெரிந்து கொள்வோம். சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு. சரிங்களா? அவற்றை சொல்லுறுப்புகள் என்பர். வினா கேட்க வாய்ப்பு மிக மிக அதிகம். சரிங்களா? சில இடங்கள்ல வேற்றுமை உறுப்புகளுக்கு பதிலாக
முழு சொல்ல என்ன செய்யுமா வேற்றுமை உருவாக வருமா, அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு என்ன பேரு சொல்லுறுப்புகள் என்பது பெயர். சரிங்களா? அப்ப வினா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவது என்ன அப்படின்னு என்ன செய்யலாம் கேட்கலாம். சொல்லுறுப்புகள் பொருளுறுப்புகள் என்ன செய்யலாம், ஏதாவது 4 விடை குறிப்புகளை கொடுக்கலாம். அப்ப சொல்லுறுப்புகள் என்பவை வேற்றுமை உருபுகளுக்கு பதிலாக மாற்றாக என்ன செய்யும், வேற்றுமை உருவாக என்ன செய்யும், முழு சொற்களே வரும். முழு சொற்களே வேற்றுமை உருவாக வந்தால் அது சொல்லுறுப்பு. வினா வரும் கேட்கலாம். முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, சொல்லுறுப்புகள். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். தூரிகையால், சரிங்களா? அப்ப ஆள் என்கின்ற வேற்றுமை உருவு என்ன செய்து வெளிப்படையாக வந்திருக்கு. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் என்பது வேற்றுமை உருவாக வந்துள்ளது. 3ஆம் வேற்றுமை உருவம். ஆள் என்பது என்னது, 3ஆம் வேற்றுமை உருவாக செய்வது. அதே இது 2வது அதே சொற்றொடர் என்ன செய்றாங்க, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். தூரிகையால் ஓவியம் தீட்டினார், தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இங்க இந்த கொண்டு என்னும் சொல், சரிங்களா, இதுல கொண்டு என்பது என்ன செய்யுது, சொல்லுருவாக என்ன செய்து வந்திருக்கிறது. சரிங்களா? அப்ப ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் என்பதுல என்ன செய்யல, வேற்றுமை உருவு வரல. வேற்றுமை உருவுக்கு மாறாக முழு சொல்லே வேற்றுமை உருவாக வந்திருக்கு. அந்த முழு சொல்லே வேற்றுமை உருவாக வந்தா அதுக்கு என்ன பேரு, சொல்லுருவு என்பது பெயர். சொல்லுருவு என்பது பெயர். எடுத்துக்காட்டு, ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். சொற்றொடரில் சொல்லுருவு எதுன்னு கேட்கலாம். சொற்றொடரில் பயன்படுத்தப்படும் சொல்லுருவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கொண்டு என்பது என்னது, சொல்லுறுப்பு. சரிங்களா? இது ஒரு வினா. இதுல என்ன செய்யலாம், 2 வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வேற்றுமையினுடைய வகைகள். வேற்றுமை 8 வகைப்படும். என்னென்னு சொல்லிட்டேன். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4, 5, 6, 7, 8 என வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். வேற்றுமை 8. நல்லா நினைவில் வைத்துக்குங்க. இங்க தெரிந்தெளிவும் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேற்றுமை உருவுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உருவுகள் எந்த தொடரில் இடம்பெற்றிருக்கோ அந்த தொடருக்கு என்ன பேரு, வேற்றுமை தொடர் என்பது பெயர். வேற்றுமை உருவுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். சரிங்களா? வேற்றுமைக்கும் வேற்றுமை தொகைக்குமான வேறுபாடு. சரிங்களா? வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்து பொருள் வந்தா என்னது, வேற்றுமை. வேற்றுமை உறுப்புகள் மறைந்து நின்று பொருளை உணர்த்தினது என்னது, வேற்றுமை தொகை. ஏன்னா தொகை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள், தொக்கி நிற்றல் என்பது பொருள். அதாவது வரைந்து அப்படின்னு அர்த்தம். தொகை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள், தொக்கி நிற்றல், மறைந்து நிற்றல் என்பது பொருள். அப்ப வேற்றுமை தொகையில் என்ன செய்யும், மறைந்து நிற்கும். கண்ணன் அடித்தான், அவ்வளவுதான். இது என்னது, வேற்றுமை தொகை. ஆனா இதுவே அதோட ஒரு ஐ சேர்த்தோம்னா கண்ணனை அடித்தான் அப்படின்னா என்னது, வேற்றுமை தொடர் என்ன செஞ்சிடும், மாறிடும். சரிங்களா? அப்ப வேற்றுமை தொகை என்பது ஐ, ஆல், கு, இன், அது என்று சொல்லக்கூடிய 6 வேற்றுமை உறுப்புகள் என்ன செய்யும், தொக்கி நின்று வரும். இப்ப முதல் வேற்றுமை என்பது வேற ஒன்றும் இல்லை, எழுவாய் வேற்றுமை தான். சரிங்களா? எழுவாய். பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த அடிப்படையில் என்ன செய்யும் இருக்கும். பெரும்பாலும் ஆங்கிலத்தில் கூட நம்ம சென்டென்ஸ் அமைக்கும் போது என்ன செய்வோம், சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் வைப்போம். ஆப்ஜெக்ட்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரிங்களா? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் எப்படின்னு ஆங்கிலத்தில் எப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாகுதோ அதுபோல தமிழ்ல எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்று 3 என்ன செய்யும், கண்டிப்பாக ஒரு சொற்றொடரில் இடம்பெறும். அப்போ சொற்றொடரில் இடம்பெறக்கூடிய 3 உறுப்புகள் எது, எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை. சரிங்களா? எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் கூறுவர். சரிங்களா? முதல் வேற்றுமைக்கு இன்னொன்று பேர் என்னது, எழுவாய் வேற்றுமை. வினாவா கேட்கலாம். முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பர். அதாவது முதல் வேற்றுமையை எவ்வாறு குறிப்பிடுவர் அப்படின்னா எழுவாய் வேற்றுமை என்று என்ன செய்வாங்க, குறிப்பிடுவார்கள். சரிங்களா? எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே இணையாமல், அந்த எழுவாய் பேரோட எந்த வேற்றுமை உறுப்புகளுமே இணையாமல் முதல் என்ன செய்யும், எழுவாயோட வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே இணையாம எழுவாயை தனித்து நின்று இயல்பான பொருளை தரும். எழுவாய் என்ன செய்யும், தனித்து நின்று இயல்பான பொருளை தரும். அது என்னது, எழுவாய் வேற்றுமை. உதாரணத்திற்கு பாவை வந்தாள், கண்ணன் சென்றான், இதெல்லாம் என்னது, எழுவாய் முதல் வேற்றுமைக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்து 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமையோட உருவு என்னதுன்னா ஐ. ஐ என்பது 2ஆம் வேற்றுமையின் உருவு. சரிங்களா? கண்ணன் படித்தான், கண்ணனை படித்தான். சரிங்களா? அப்ப கபிலர் பரணரை புகழ்ந்தார், கபிலரை பரணர் புகழ்ந்தார். 2 சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. முதல்ல கபிலர் என்ன செய்யறாரு, பரணரை புகழ்றார், முதல் சொற்றொடருடைய பொருள். 2வது சொற்றொடருடைய பொருளை பாருங்களேன். இந்த ஐய முன்னால தூக்கி போட்டாங்க, கபிலரை பரணர் புகழ்ந்தார். இப்ப என்ன செய்யறாரு, பரணர் கபிலரை புகழ்றாரு.
சரிங்களா? முதல்ல இவரை புகழ்றாரு. ஐ இவருக்கு வந்த உடனே இவர் என்ன செய்றாரு இப்ப? இவரை புகழ்கின்றார். சரிங்களா? ரைட். இந்த மாதிரி பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது என்னது? வேற்றுமையாகும். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது என்னது? வேற்றுமை. இந்த 2 தொடர்களையும் கவனியுங்கள். 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ, அப்பெயர் செய்யப்படும் பொருளாக என்ன செய்து மாறிவிடுகிறது. 2ஆம் வேற்றுமை உருவாகிய இந்த வேற்றுமை உருவு எந்த பெயரோடு இணைதோ, அந்த பெயர் என்னவா மாறுது? செய்யப்படும் பொருளாக மாறுகின்றது. வினா கேட்கலாம். சரிங்களா? அப்ப கபிலர் பரணரை புகழ்ந்தார். சரிங்களா? அடுத்து என்ன மாறுது? கபிலரை பரணர் புகழ்ந்தார். ஐ எங்க வருதோ அது என்ன செய்த? செய்யப்படும் பொருளாக மாறுகின்றது. சரிங்களா? இது எழுவாய், இது சேப்போ அப்படின்னா செய்யப்படும் பொருள், இது பயனிலை. சரிங்களா? இப்ப அடுத்தல கவனிங்க. ஐ எதோட மாறுதோ அது என்ன செய்யுது? இப்ப கபிலரை பரணர் புகழ்ந்தார்னா இங்க ஐ இங்க வந்துருச்சு. அப்ப இது என்ன செய்யுது? சேப்போவா மாறிடுது. செய்யப்படும் பொருளா மாறிடுது. இவர் பரணர் என்ன செய்யறாரு? எழுவாயா மாறாரு. இது பயனிலை. பயனிலை எப்பவுமே என்ன செய்யும்? கடைசியில தான் இருக்கு. சரிங்களா? அப்ப ஐ மாறுகின்ற பொழுது என்ன செய்தது? பயனிலையாக செய்யப்படும் பொருளாக என்ன செய்து மாறுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் வினா இதுதான். சரிங்களா? ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் 2ஆம் வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைப்பர். வினா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் 2ஆம் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா, செய்யப்படும் பொருள் வேற்றுமை. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி. கேள்வி எப்படி? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? அதிலே விடை உண்டு. சரிங்களா? அப்ப பூச்சி 8 கால் பூச்சி அப்புறம் எத்தனை கால்னா 8 கால் தான். அந்த மாதிரி தான் ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது என்னதான்? செய்யப்படும் பொருள் வேற்றுமை. அதுலயும் என்ன உண்டு? விடை உண்டு. சில நேரங்கள்ல வினாக்கள்லயே விடைகள் இருக்கும். நம்ம அதை என்ன செய்வோம்? கவனிக்காம போயிடும், ஸ்கிப் பண்ணிடுவோம். வினாக்கள்லயே விடைகள் உண்டு. அதனால தான் எப்பொழுதுமே போட்டித் தேர்வுகள்ல நம்ம எழுதுகின்ற பொழுது என்ன செய்யணும்? கண்டிப்பாக வினாக்களை ஒரு முறைக்கு இருமுறை தெள்ளத் தெளிவாக வாசித்தல் வேண்டும். சரிங்களா? ரைட். அப்ப 2ஆம் வேற்றுமைக்கு என்ன பேரு? செய்யப்படும் பொருள் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு என்ன பேரு? எழுவாய் வேற்றுமை. அடுத்து 2ஆம் வேற்றுமை என்னென்ன பொருள வருது அப்படின்னா, ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்று சொல்லக்கூடிய 6 பொருள் என்ன செய்யுது? 2ஆம் வேற்றுமை உருவானது வருகின்றது. சரிங்களா? அந்த 6 என்னென்ன? ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆக்கல். ஆக்கல் என்னது? ஒன்றை உருவாக்குதல். கரிகாலன் என்ன செய்யறான்? கல்லணையை கட்டினான். 2ஆம் வேற்றுமை. சரிங்களா? அப்ப உருவாக்க ஒரு பொருள் என்ன செய்யுது? உருவாக்கல். கரிகால மன்னன் என்ன செய்யறான்? கல்லணையை கட்டுறான். அப்போ ஒன்று என்ன செய்யறான்? உருவாக்குறான். அதனால ஆக்கல் பொருள். இங்க ஐ என்பது என்ன செய்யுது? ஆக்கல் பொருளா வருது. அடுத்து பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். பெரியார் என்ன செய்யறாரு? மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இங்க ஐ என்பது என்ன செய்யுது? அழித்தல் பொருளா வருது. சரிங்களா? கல்லணையை கட்டினான் என்பது உருவாக்கல், ஆக்கல் பொருளா வருது. பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் என்பதுல மூட நம்பிக்கைகளை அப்படிங்கிறது என்ன செய்யுது? அழித்தல் பொருள்ல வருது. அடுத்து அடைதல் பொருள். ஒரு இடத்தை போய் சேருவது. அடைதல் என்பதற்கு என்ன பொருள்? ஒரு இடத்தை சென்று சேருதல். அப்ப எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கோவலன் மதுரையை அடைந்தான். கோவலன் என்ன செய்யறான்? மதுரையை அடைந்தான். யாரோடு? கண்ணகியோடு. கோவலன் மதுரையை அடைவதற்கு காரணமாக வழிகாட்டியா யார் இருந்தா? கவுந்தியடிகள். கவுந்தியடிகள் யாரு? ஒரு சமண முனிவர். அப்ப கோவலன் கண்ணகி மதுரைக்குள்ள வருகின்ற பொழுது வராதீங்க வராதீங்க அந்த மதில் மேல் இருக்கக்கூடிய கொடி என்ன செய்து ஆடுது. அப்ப என்ன காட்சி நமக்கு வரணும்? தற்கூரி பற்றணி ஞாபகத்துக்கு வரணும். போர்ல அந்த எடுத்து ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. அப்ப கோவலன்ற பேரை பார்த்த உடனே இவ்வளவு செய்திகள் நமக்கு என்ன செய்யணும்? நினைவில் வரணும். அப்படி வந்தாதான் நீங்க போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ரைட். அப்ப அடைதல் என்பது என்னது? கோவலன் மதுரையை அடைந்தான். கோவலன் என்ன செய்யறான்? மதுரையை அடைகின்றான். அப்ப அடைதல் பொருள். இங்க மதுரையை அப்படிங்கிற அந்த ஐ என்ன செய்யுது? அடைதல் பொருள்ல பயன்படுத்தப்படுது. அடுத்து நீத்தல். நீத்தல்னா நீக்குதல். சரிங்களா? காமராசர் என்ன சொல்றாரு? பதவியை துறந்தார். இங்க ஐ என்ன செய்யுது? நீத்தல் பொருளா பயன்படுத்தப்படுது. காமராசர் என்ன சொல்றாரு? காமராசர் ஐயா பதவியை துறந்தார். அடுத்து ஒத்தல் பொருள். சரிங்களா? தமிழ் நமக்கு உயிரை ஒத்தது, உயிரை உடையது அப்படின்னா ஒற்றுமை உடையதுன்னு அர்த்தம். சரிங்களா? தமிழ் நமக்கு எதை போன்றது? உயிரை ஒத்தது, உயிரை போன்றது அப்படின்றது பொருள். சரிங்களா? அப்போ ஒத்தல் பொருள் என்ன செய்யுது? இங்க இருக்கக்கூடிய ஐ வருகின்றது. அப்ப தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்ன பொருள்? ஒத்தல் பொருள். அடுத்து உடைமை பொருள். சரிங்களா? வள்ளுவர் பெரும்புகழை உடையவர். வள்ளுவர் பெரும் புகழை இங்க ஐ என்பது என்ன செய்யுது? உடைமை பொருள் என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுது. சரிங்களா? இந்த மாதிரி 2ஆம் வேற்றுமை உருவு ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என 6 பொருள்கள் என்ன செய்யுது? வருகின்றது. எத்தனை பொருள் வருது? 6 பொருள் என்ன செய்யுது? வருது. இப்ப நம்மகிட்ட வினாக்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, 2ஆம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை என்ன செய்யும்? எத்தனை பொருள்களில் வரும்னு கேட்டாங்கன்னா 6 பொருள்கள்ல வரும். சரிங்களா? ரைட். இப்ப எடுத்துக்காட்டு எப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா, பெரியார் மூட நம்பிக்கையிலே ஒழித்தார். வினா கேட்கிறாங்க.
பெரியார் மூடநம்பிக்கையிலே ஒழித்தார் என்பதில். சரிங்களா? வேற்றுமை உறுப்பு எந்த பொருளை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆக்கலா, அழித்தலா, அடைதலா, நீத்தலா 4 விடைக்குறிப்பு கொடுத்துருவாங்க. ஆக்கல், அழித்தல், நீக்கல், அடுத்து என்னது அடைதல் அப்படின்னு 4 கொடுத்துருவாங்க. அப்ப மூட நம்பிக்கையிலே ஒழித்தார் என்பது என்னது? அழித்தல் பொருளா வரும். அடுத்து காமராசர் பதவியை துறந்தார் அப்படிங்கிறதுல இதுல என்னதுல வருது அப்படின்னா நீத்தல் பொருள். சரிங்களா? 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்காட்டுகள் கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன செய்யலாம்? வினாக்கள் கேட்கலாம். ஏதாவது எடுத்துக்காட்டுகள் கொடுத்துட்டு அதில் என்ன பொருள் என்ன செய்தது பயன்படுத்தப்பட்டிருக்கு, என்ன பொருளை இரண்டாம் வேற்றுமை உருவு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா இந்தந்த பொருளை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக தெரிந்து கொண்டிருத்தல் வேண்டும். அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எத்தனை பொருளை வருது? 6 பொருள்களில் வருகிறது. எத்தனை பொருளை வருது? 6 பொருள் என்ன செய்து வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மூன்றாம் வேற்றுமை. சரிங்களா? ஆள், ஆண், உடு, ஊடு. ஐயா ஏற்கனவே நீங்க சொன்னீங்க ஐ ஆள் தானே சொன்னீங்க. இப்போ என்ன ஆளோட நிறைய சேர்க்குறீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் இது எல்லாமே தான். சரிங்களா? மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் 4 வேற்றுமை உறுப்பு 4 உறுப்புகள் இருக்கு. ஆளும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான், ஆணும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான், ஒடு என்பது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான், ஓடு என்பது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான். சரிங்களா? அப்ப 4 உறுப்புகள் என்ன செய்யுது? மூன்றாம் வேற்றுமைக்கு இருக்கு. அப்ப ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் ஆகும். இவற்றுள் ஆள், ஆண் ஆகியவை கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். வினா எப்படி கேட்கலாம்? மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு. சரியா? மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் எவை அப்படின்னு என்ன செய்யலாம்? கேட்கலாம். இது ஒரு வினா. இப்படி ஒரு வினா என்ன செய்யலாம்? கேட்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளாகிய ஆள், ஆண் ஆகியவை எந்தெந்த பொருள்களில் வரும் அப்படின்னா கருவி பொருள், கருத்தா பொருள் என்ன செய்யும்? வரும். கருவி பொருள், கருத்தா பொருளில் வரும். மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள், மூன்றாம் வேற்றுமையில் எந்த உறுப்புகள் கருவி, கருத்தா பொருளில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆள், ஆண் என்பவை என்ன செய்யும்? கருவி, கருத்தா பொருள் வரும். ஏன்னா மற்ற உறுப்புகள் ஒடு, ஓடெல்லாம் இருக்கு. அப்ப கருவி, கருத்தா பொருள் வரக்கூடியது என்னது? ஆளு, ஆண். சரிங்களா? கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். கருவி எத்தனை வகைப்படும்? முதற்கருவி, துணைக்கருவி அப்படின்னு 2 வகைப்படும். சரிங்களா? ஏன்னா மூன்றாம் வேற்றுமை உருவாகிய ஆள், ஆண் என்ன செய்யும்? கருவி, கருத்தா பொருள வரும். இதுல கருவியில வந்து கருவி 2 வகைப்படும். ஒன்னு முதற்கருவி, இன்னொன்னு என்னது? துணைக்கருவி. கருவியை செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. ஒரு கருவியை செய்யப்படக்கூடிய பொருளாக மாறுவதற்கு என்ன பேரு? முதற்கருவி என்பது பெயர். மரத்தால் சிலை செய்தான். எதால் சிலை செய்தான்? மரத்தால் சிலை செய்தான். சரிங்களா? மரத்தால் என்ன செய்யறான்? சிலை செய்யறான். அப்ப கருவி என்ன செய்யுது? பொருளாக செய்யப்படும் பொருளாக என்ன செய்து மாறுகிறது. ஆகையினால் இது என்னது? மூன்றாம் வேற்றுமை உருவு. அதே மாதிரி ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருந்தால் என்னது? துணைக்கருவி. ஒளியால் சிலை செய்தான். இங்க சிலை செய்வதற்கு துணையாக எது இருக்கு? ஒளி இருக்கிறது. ஆகையினால் ஒளியால் சிலை செய்தான் என்பது என்ன செய்யுது? ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பதனால இது துணைக்கருவி. சரிங்களா? இந்த மாதிரி கருவி பொருள், முதற்கருவி, துணைக்கருவி என 2 அடிப்படையில் என்ன செய்யும்? வரும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. அடுத்து கருத்தா பொருள். கருத்தா எத்தனை வகைப்படும்னா அது 2 வகைப்படும். ஒன்று ஏவுதல் கருத்தா, இன்னொன்று இயற்றுதல் கருத்தா. கருத்தா எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று ஏவுதல் கருத்தா, இன்னொன்று இயற்றுதல் கருத்தா. பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. ஏவுதல்னாலே என்ன செய்யறது? ஏவல்னாலே இன்னொரு செய்ய வைக்கிறது தானே. கடைக்கு போ, பாடம் படி, ஓடு, ஆடுன்னு என்ன செய்யறது? இது எல்லாமே ஏவல், கட்டளை சொற்கள். சரிங்களா? அப்ப ஏவுதல் என்பது என்னது? ஒன்றை செய்ய சொல்லி பிறரை செய்ய வைப்பது என்னது? ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. தானே செஞ்சா அதுக்கு பேர் என்னது? இயற்றுதல் கருத்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. பெரிய புராணத்தை யார் இயற்றுனா? சேக்கிலார். சரிங்களா? அவரே என்ன செய்யறாரு? இயற்றுறாரு. அதனால அது என்னது? இயற்றுதல் கருத்தா. கரிகாலனால் எது கட்டப்பட்டது? கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலன் எதை கட்டுறான்? கல்லணை கட்டுறான். இது என்னது? பிறரை செய்ய வைப்பது, ஏவுறது. சரிங்களா? அடுத்து ஆண் என்னும் உறுப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். இந்த ஆண் என்னும் உறுப்பு எதுல பெரும்பாலும் இடம்பெறும் அப்படின்னா செய்யுள் தானே செய்யும். செய்யுள் வழக்கில் தானே செய்யும் இடம்பெறும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்ம புறந்தூய்மை உடல் இருக்கக்கூடிய புறம் இருக்குல்ல, இந்த புறம் இதனுடைய தூய்மை எதால் காணப்படும் அப்படின்னா நீர். தண்ணி ஊற்றி அதுக்கு தான் குளிக்கிறோம். சரிங்களா? அப்போ புறந்தூய்மை நீரால் காணப்படும். ஒரு மனிதனுடைய அகத்தூய்மை என்பது எதால் காணப்படும்னா அவன் சொல்லக்கூடிய வாய்மை. சரிங்களா? இனிய சொற்கள், உண்மையான சொற்கள், உண்மையை பேசுறது தானே செய்யும். ஒரு மனிதனுடைய அகத்தூய்மை என்பது வெளிப்படும். அதனாலதான் வள்ளுவர் எப்படி எழுதுறாரு? புறந்தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையார் காணப்படும் என்ன செய்றாரு? வள்ளுவ பெருந்தகை எழுதுறாரு.
அப்ப மூன்றாம் வேற்றுமையில ஆண் என்னும் உறுப்பு என்ன செய்யும்? பெரும்பாலும் எதுல இடம்பெறும்? செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இடம்பெறும். வினா கேட்கலாம். மூன்றாம் வேற்றுமை உருவில் ஆண் என்பது பெரும்பாலும் எந்த வழக்கில் இடம்பெறும் அப்படின்னா செய்யுள் வழக்கில் என்ன செய்யும்? இடம்பெறும். எடுத்துக்காட்டு புறந்தூய்மை நீரான் அமையும். இதை கொடுத்துருவாங்க. சரிங்களா? புறந்தூய்மை நீரான் அமையும். இதுல ஆண் என்பது எந்த வழக்கில் இடம்பெற்று இருக்குன்னு கேட்டாங்கன்னா செய்யுள் வழக்கில் என்ன செய்து இடம்பெற்று இருக்கிறது. அடுத்து ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். இது வினா. கேள்வி எப்படி கேட்பாங்க? உடனிகழ்ச்சி பொருளில் வரும் மூன்றாம் வேற்று உறுப்புகள் எவை அப்படின்னு கேட்கலாம். ஒடு ஓடு என்பவை. சரிங்களா? உடனிகழ்ச்சி என்னது? தன் உடனேயே கூடவே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ உடனிகழ்ச்சி பொருளில் வரும் மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் எது? ஒடு ஓடு என்பவை. ஒடுவும் ஓடு என்பவை. சரிங்களா? தாயோடு குழந்தை சென்றது. அம்மா கூடவே என்ன செய்யுது? குழந்தை போகுது. கையை பிடிச்சிட்டு என்ன செய்யும்? அம்மா கூட குழந்தை என்ன செய்யும்? அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே போகும். சில குழந்தைகள் அம்மாவுடைய சீலையை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்ய போகும்? அப்ப தாயோடு குழந்தை சென்றது. அடுத்து அமைச்சரோடு என்ன செய்றாங்க? அலுவலர்கள் சென்றனர். இங்க ஓடு, இங்க ஓடு, இங்க ஓடு. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றார்கள். சரி, அமைச்சர் என்ன செய்வாங்க? அவங்க கூட அலுவலர்கள் என்ன செய்வாங்க? ஃபைல் தூக்கிட்டு ஓடுவாங்க. அப்ப அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இந்த மாதிரி மூன்றாம் வேற்றுமை உருவாகிய ஒடுவும் ஓடுவும் எந்த பொருள வருது? உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். மூன்றாம் வேற்றுமை உருவாகிய ஒடு ஓடு ஆகிய என்ன பொருள வருது? உடன் நிகழ்ச்சி பொருள்ல வருது. எடுத்துக்காட்டு தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். சில நேரம் இந்த மாதிரி என்ன செய்யணும்? எடுத்துக்காட்ட கொடுத்துட்டு கேட்டா கூட நமக்கு என்ன செய்யணும்? எழுத தெரியணும். சரிங்களா? தாயோடு குழந்தை சென்றது. இதில் இருக்கக்கூடிய மூன்றாம் வேற்றுமை ஒரு என்ன பொருளில் வருது அப்படின்னா உடன் நிகழ்ச்சி பொருளில் வருது. அதுதான் என்னது? வினா. அதுதான் விடை. அடுத்து நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்குரிய உறுப்பு கு என்பதாகும். நான்காம் வேற்றுமை உறுப்பு என்னது? கு. நான்காம் வேற்றுமையின் உருவு கு. இது என்னென்ன பொருள்கள் வருது அப்படின்னா கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 8 பொருள் என்ன செய்றாங்க? அங்க கொடுக்குறாங்க. அப்ப நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருவு கு ஆகும். இந்த கு என்ன செய்யுது? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, இலை என்ன பல பொருள்களில் வரும். சரிங்களா? வினா எப்படி கேட்கலாம்? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல் என்னும் பொருள்களில் வரக்கூடிய வேற்றுமை உருவு எதுன்னு கேட்கலாம். எது? நான்காம் வேற்றுமை உருவாகிய கு. சரிங்களா? இப்ப கொடைனா என்ன? கொடுத்தல். கொடைனானது கொடுத்தல். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. சரிங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யாரு? பாரி. அப்ப கு என்பது என்னது? நான்காம் வேற்றுமை உருவு. இங்க என்ன பொருள்ல வருது? கொடை என்கின்ற பொருள்ல வருது. எதுக்கு கொடுத்தான்? முல்லைக்கு. சரிங்களா? எதை கொடுத்தான்? தேரை கொடுத்தான். அப்ப கு என்பது என்னது? நான்காம் வேற்றுமை உறுப்பு. கொடை என்னும் பொருள் என்ன செய்யுதுங்க? முல்லைக்கு அப்படின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பகை. இங்க நான்காம் வேற்றுமை உறுப்பு எப்படி வருது? புகை. யாருக்கு பகை? மனிதனுக்கு பகை. இங்க கு என்பது என்ன செய்யுது? நான்காம் வேற்றுமை உறுப்பு. என்ன பொருளை பயன்படுத்திருக்கு? பகை என்னும் பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்ப புகை என்னது? மனிதனுக்கு பகை. சரிங்களா? சிகரெட் குடிக்கிறவங்க மட்டும் இல்ல, சிகரெட் குடிக்கிறத பக்கத்துல இருந்து சுவாசிக்கிறவங்களுக்கு கூட என்ன உண்டாகும்? நோய், கேன்சர், புற்றுநோய் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப புகை மனிதனுக்கு பகை என்பதில் கு என்பது என்ன செய்யுது? பகை என்னும் பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து கபிலருக்கு நண்பர் பரணர். கபிலருக்கு நண்பர் யாரு? பரணர். இங்க என்ன பொருள்? கபில பரணர் நட்புக்கு. சரிங்களா? நட்பு என்னும் பொருளில் என்ன செய்யுது? நான்காம் வேற்றுமை உருவாகிய கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து கவிதைக்கு அழகு கற்பனை. அதனுடைய தகுதி என்னது? கற்பனை. கவிதைக்கு அழகு எது? கற்பனை. அப்ப தகுதி என்னும் பொருள் என்ன செய்தது? பயன்படுத்தப்பட்டிருக்கு. வினாக்கள் நம்மகிட்ட என்ன செய்யலாம்? அப்படி கேட்கலாம். கவிதைக்கு அழகு கற்பனை என்பதில் நான்காம் வேற்றுமை உருவாகிய கு என்ன பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா தகுதி என்னும் பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? ஏன்னா மற்றவெல்லாம் நம்ம என்ன செஞ்சலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொடுத்து வினாக்கள் கேட்பாங்க. சரிங்களா? அப்ப கவிதைக்கு அழகு கற்பனை என்கின்ற சொற்றொடரில் நான்காம் வேற்றுமை உருவாகிய கு என்ன பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன பொருள்ல? தகுதி என்னும் பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து அதுவாதல். எதுவாதல்? தயிருக்காக பால் வாங்கினேன். சரிங்களா? எதுக்காக பால் வாங்கின? தயிருக்கு. சரிங்களா? அப்ப பால் வாங்கி முறை ஊற்றணும்னு என்ன செஞ்சிடும்? அது தயிராக மாறும். அப்ப எதுக்காக பால் வாங்கினா? தயிருக்காக பால் வாங்கினேன். அப்ப அதுவாதல் பொருட்டு. சரிங்களா? பால் எதுவாதல்? தயிராவதல் பொருட்டு அதை என்ன செய்றாங்க? வாங்குறாங்க. அடுத்து பொருட்டு. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். எதற்காக அவர் பாடுபட்டார்? தமிழ் வளர்ச்சியின் பொருட்டு அவர் என்ன செய்றாரு? பாடுபடுறாரு.
அப்ப இங்க கு என்பது என்ன செய்யுது? பொருட்டு என்னும் பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து முறை. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. இது முறை. சரிங்களா? ஏன்னா தம்பி என்பது என்னது? முறை பெயர். சரிங்களா? செங்குட்டுவனுக்கு இளங்கோ என்ன முறை அப்படின்னு கேட்டா, செங்குட்டுவனுக்கு தம்பி என்னது? இளங்கோ. சரிங்களா? செங்குட்டுவனுக்கு இளங்கோ என்ன முறை? தம்பி முறை. அடுத்து எல்லை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டினுடைய கிழக்கு என்ன இருக்கு? வங்கக்கடல் இருக்கிறது. வங்காள விரிகுடா இருக்கு. அப்ப இங்க கு என்கின்ற நாட்கா வேட்பு உறுப்பு என்ன செய்யுது? தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் என்பதுல எல்லை பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொற்றொடரை கொடுத்துட்டு என்ன பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு? கொடையா? பகையா? நட்பா? தகுதியா? அதுவாதலா? பொருட்டா? முறையா? எல்லையான்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன செய்யணும்? இந்த சொற்றொடர்கள் நமக்கு கண்டிப்பாக நினைவில் வருதல் வேண்டும். இந்த சொற்றொடர் என்ன செய்யும்? நமக்கு கண்டிப்பாக நினைவில் வருதல் வேண்டும். இங்க ஒரு பாக்ஸ்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. தெரிந்து தெளிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெரிந்து தெளிவோம் அப்படின்னு என்ன செய்றாங்க? கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவது உண்டு. கூலிக்காக வேலை. எதுக்காக வேலை? கூலிக்காக. நாட்டுக்காக உழைத்தேன். கூலிக்காக. அப்ப 4ஆம் வேற்றுமை உறுப்புல என்னது வருது? நம்ம எது பார்த்தோம்? கு என்பது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என்ன பல பொருள்ல வருது. இங்கு 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை வருவதும் உண்டு. சரிங்களா? வினா எப்படி கேட்கலாம்? 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக எந்த அசை சேர்ந்து வருவதும் உண்டு? ஆக, ஆகு அப்படின்னு என்ன செய்யலாம்? 4 விடைக்குறிப்புகளை கொடுக்கலாம். அப்ப ஆக என்பது என்னது? அசை. அந்த அசை 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக வருவதும் உண்டு அப்படின்னு என்ன செய்றாங்க? ஒரு செய்தியை நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து என்ன வேற்றுமை பார்க்க போறோம் அப்படின்னா, 5ஆம் வேற்றுமை. இன், இல் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உறுப்புகள் ஆகும். இன்னும், இல்லும். இன்னும், இல்லும். என்ன வேற்றுமை உறுப்புகள்? 5ஆம் வேற்றுமை உறுப்புகள். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என்ற பொருளில் வரும். 1, 2, 3, 4. சரிங்களா? அப்ப 5ஆம் வேற்றுமை உருவாகிய இன், இல். சரிங்களா? எந்த வேற்றுமை பொருள்கள் வரும் அப்படின்னா, நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருட்கள் என்ன செய்யும்? இந்த 5ஆம் வேற்றுமை உருவாகிய இன்னும், இல்லும் வரும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரைட். இப்ப நீங்கள் பொருள் தலையின் இழிந்த மயிர். தலையின் இழிந்த மயிர் அப்படின்னா தலையிலிருந்து நீங்கிய மயிர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மயிர் என்பது கூட என்ன செய்யறோம்? நம்ம இன்னைக்கு திட்டுறதுக்கு பயன்படுத்துறோம். ஆனா உண்மையிலேயே நல்ல தூய்மையான தமிழ் சொல் இதுதான். மயிர் என்பது மைனா கருமை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மை என்பதற்கு என்ன பொருள்? கருமை என்பது பொருள். கருமையாக இருப்பதனால் அதற்கு மை இரு என்பது பெயர். மைனா கருமை. கருமையாக இருக்கிறனால அதுக்கு என்ன பேரு? மை இரு என்பது என்னது? பொருள். சரி ரைட். அப்ப தலையின் இழிந்த மயிர் அப்படின்னா தலையிலிருந்து நீங்கிய மயிர், மொட்டை தலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இன் இழிந்த அப்படின்னா என்னது? நீங்கள் பொருள். இங்க மழை என்ன செய்யுது? மயிர் என்ன செய்யுது? நீங்குது. அதனால இங்க இன் என்பது நீங்கள் பொருள் என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுது. அடுத்து ஒப்பு. பாம்பின் நிறம் ஒரு குட்டி தாயை போல இருக்கு. சரிங்களா? ஒப்பு என்பது அதுதான். சரிங்களா? பாம்பின் நிறம் ஒரு குட்டி என்பதுல இங்க இன் என்று சொல்லக்கூடிய இந்த 5ஆம் வேற்றுமை உறுப்பு ஒப்பு என்னும் பொருளில் என்ன செய்யப்படுது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து எல்லை என்பது தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். இன் தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். சரிங்களா? இங்க இன் என்னும் இந்த 5ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன பொருளை பயன்படுத்தப்பட்டிருக்கு? எல்லை என்னும் பொருளை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து ஏது. சரிங்களா? சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். பாடுவதில். இப்ப இதுவரைக்கும் இன்னும் தான் வந்துச்சு. சரிங்களா? அப்ப இன் என்னும் 5ஆம் வேற்றுமை உறுப்பு நீங்கள், ஒப்பல், ஒப்பு, எல்லை என்கின்ற பொருளை வருது. சரிங்களா? இல் என்கின்ற 5ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன செய்த? ஏது என்னும் பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது கூட என்ன செய்யலாம்? ஒரு வினாவாக வரலாம். இது கூட என்ன செய்யலாம்? ஒரு வினாவாக என்ன செய்யலாம்? வரலாம். சரிங்களா? அது 5ஆம் வேற்றுமை உருவாகிய இன் எந்தெந்த பொருள்களில் வரும் அப்படின்னா, நீங்கள், ஒப்பு, எல்லை இந்த 3 பொருள்ல வரும். 5ஆம் வேற்றுமை உருவாகிய இல் என்பது என்ன பொருள் வரும் அப்படின்னா, ஏது என்னும் பொருள் என்ன செய்யுது? வருது. எடுத்துக்காட்டு சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். சரிங்களா? அவருக்கு நிகர் ஏது? சிலேடைனால யார் தான்? காலமேக புலவர் தான். ரைட். அப்ப இதிலிருந்து என்ன செய்யலாம்? இந்த இரண்டின் அடிப்படையில் நம்மகிட்ட என்ன செய்யலாம்? வினாக்கள் கேட்கலாம். இல்லைனா நீங்கள், ஒப்பு, எல்லை சரிங்களா ஆகிய பொருளில் வரக்கூடிய 5ஆம் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இன் என்பது. வினாக்கள் அப்படி கேட்டால் நமக்கு என்ன செய்யணும்? எழுத தெரியணும். இப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். சரிங்களா?
அடுத்து வந்து ஆறாம் வேற்றுமை. அது, ஆது, ஆ ஆகியவை ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் ஆகும். இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். நல்லா நினைவில் வைத்துக்கோங்க. ஆறாம் வேற்றுமை உறுப்பு என்ன பொருளில் வரும்? உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளில் வரும் வேற்றுமை உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆறாம் வேற்றுமை உறுப்பு. அது அதுவா இருக்கலாம், ஆதுவா இருக்கலாம், ஆவா இருக்கலாம். சரிங்களா? உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். நல்லா கவனிச்சுங்க. உரிமை பொருளுடைய இன்னொரு பேர் என்னது? கிழமை பொருள். வினா வரும். உரிமை பொருளை டேஸ் என்றும் அழைப்பர், கிழமை பொருள் என்றும் அழைப்பர். சரிங்களா? எடுத்துக்காட்டு ராமனது வில். யாருடைய வில்லு? ராமனது வில். சரிங்களா? கை யாருடைய கை? நண்பன் அது கை. உரிமை பொருள். சரிங்களா? வில்லுக்கு உரியவன் யாரு? ராமன். கைக்கு உரியவன் யாரு? நண்பன். சரிங்களா? அதனாலதான் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அது, ஆது, ஆ ஆகிய உறுப்புகளை இக்காலத்தில் நாம் பயன்படுத்துவதில்லை. சரிங்களா? ஆது, ஆ ஆகிய உறுப்புகள் எந்த வேற்றுமை அப்படின்னா ஆறாம் வேற்றுமை. சரிங்களா? ஆறாம் வேற்றுமையில் இக்காலத்தில் பயன்படுத்தப்படாத உறுப்பு எது அப்படின்னா ஆது, ஆ என்கின்ற அந்த இரண்டு உறுப்பு. இது ஒரு முக்கியமான என்னது செய்தி. இதை என்ன செய்யலாம்? வினாவில் கேட்கலாம். ஆறாம் வேற்றுமை உறுப்புகளில் இக்காலத்தில் பயன்படுத்தாத உறுப்புகள் எவை அப்படின்னு கேட்டு ஆது, ஆ. சரிங்களா? அது, ஆ, அது, ஆது, இப்படி என்ன செய்யலாம்? விடை குறிப்புகளை அவங்க செட் பண்ணலாம். சரிங்களா? அப்ப ஆறாம் வேற்றுமை அது, ஆது, ஆ என்கின்ற மூன்றுமே அந்த ஆறாம் வேற்றுமை என்ன செய்யுது? உரிமை பொருள் என்ன செய்யுது? வருகின்றது. உரிமை பொருளுக்கு இன்னொரு பேர் என்னது? கிழமை பொருள். உரிமை பொருளுக்கு இன்னொரு பேர் என்னது? கிழமை பொருள். இப்ப எடுத்துக்காட்டு என்ன கொடுக்குறாங்க? ராமன் அது வில். அப்ப வில்லினுடைய வில்லுக்கு உரிமையானவன் யாரு? ராமன். கை யாருடையது? கைக்கு யார் உரிமையானவன்? நண்பன். யாருடைய கைனா? நண்பனுடைய கை. சரிங்களா? இது என்னது? அது என்கின்ற வேற்றுமை உறுப்புல பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ரெண்டு சொற்றொடரும். ஆனா ஆது, ஆ என்பது இன்னைக்கு நம்ம என்ன செய்யல? இந்த உறுப்புகளை நம்ம பயன்படுத்துவதில்லை. அப்ப இதுல இருந்து வினா எப்படி கேட்பாங்கன்னு நான் என்ன சொல்லிட்டேன். நீங்க பாடத்தை கவனிக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய இந்த இலக்கணங்கள் நீங்க என்ன செய்யணும்? உட்கார்ந்து கை வலிக்க எழுதணும். நீங்க டெட்ல தமிழ்ல T30, T20 இப்போ நடந்துகிட்டு இருக்கு. T30 வாங்கணும் அப்படின்னா தமிழ்ல 30க்கு 30 வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும்? இதுல எழுதணும். அது டெட்டா இருந்தாலும் சரி, எஸ்ஜிடி வகுப்பாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பாடத்தை கவனிக்கின்ற பொழுது நீங்க என்ன செய்ய? கண்டிப்பாக எழுதி படியுங்கள். முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கற்றலை விட கேட்டலே சிறந்தது. மனப்பாடம் பண்றதை விட எழுதுறதே சிறந்தது. ரைட். அடுத்து இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய வேற்றுமை பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை. இறுதியாக நாம் பார்க்கக்கூடியது என்னது? 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உறுப்பு கண். ஐ, ஆல், கு, இன், அது, கண். சரிங்களா? இப்ப 7ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்பு எது? கண். மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உறுப்புகளும் உண்டு. 7ஆம் வேற்றுமைக்கு என்ன உறுப்புகளும் உண்டு? மேலு, கீழு, காலு, இல்லு, இடம். இந்த உறுப்புகளும் 7ஆம் வேற்றுமைக்கு உண்டு. சரிங்களா? இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். 7ஆம் வேற்றுமை உறுப்பு எங்கு இடம்பெறும்? இடம், காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள்ல மட்டும்தான் இடம்பெறும். வினா கேட்கலாம். அல்லது இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் இடம்பெறக்கூடிய வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா 7ஆம் வேற்றுமை உறுப்பு. இப்படி கட்டாலும் சரி, அப்படி கட்டாலும் சரி. சரிங்களா? எடுத்துக்காட்டு எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இதுல எதுல வருது? இடப்பொருள்ல வருது. சரிங்களா? அடுத்து இரவின் கண் மழை. இது என்னது? காலம். பொழுதுல என்ன செய்து வருது? இரவின் கண் மழை பெய்தது. இங்க என்னது? காலம். அப்ப எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இதுல 7ஆம் வேற்றுமை உருவாகிய கண் என்ன பொருள வரும்னா இடப்பொருளில் வருது. இரவின் கண் மழை பெய்தது. இதுல 7ஆம் வேற்றுமை உருவாகிய கண் என்ன பொருள வருது அப்படின்னா என்ன பொருள வருது? காலம் என்கின்ற பொருள்ல வருது. வினா இப்படிதான் கேட்பாங்க. கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இது எங்கள் ஊரின் கண். ஊர்னா இடம், இடத்தை குறிக்குது. அதனால இடம். அப்ப 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம், காலம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருள்கள் என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும் அப்படின்னு என்ன செய்றாங்க? கொடுத்திருக்காங்க. ரைட். இங்க தெரிந்து தெளிவோம் ஒரு பாக்ஸ். இல் என்னும் உறுப்பு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. இது சென்ற முறை தகுதி தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு வினா. முக்கியமான வினா. சரிங்களா? இல் என்னும் இந்த வேற்றுமை உறுப்பு 5ஆம் வேற்றுமையிலும் இருக்கு, 7ஆம் வேற்றுமையிலும் இருக்கு. அப்ப 5ஆம் வேற்றுமைக்கும் 7ஆம் வேற்றுமைக்கும் பொதுவாக உள்ள உறுப்பு எது அப்படின்னா இல் என்பது. நல்லா என்ன செய்யுங்க? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? 5ஆம் வேற்றுமைக்கும் 7ஆம் வேற்றுமைக்கும் இது பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு என்னது? இல் என்பது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே என்ன செய்யுங்க? 5ஆம் வேற்றுமைக்கு வாங்க. இந்த இருக்கு பாருங்க. இருக்கா?
அப்ப 5ஆம் வேற்றுமைக்கும் 7ஆம் வேற்றுமைக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு எது? இல் என்பது சென்ற முறை தேர்வில் கேட்டார்கள். இந்த முறை நீங்க என்ன செய்யுங்க, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். சரிங்களா? இல் என்னும் வேற்றுமை உறுப்பு நீங்கள் பொருளில் வந்தால் அது எத்தனாம் வேற்றுமை அப்படின்னா 5ஆம் வேற்றுமை. சரிங்களா? இல் என்பது நீங்கள் பொருள வந்தா வினா அப்படிதான் கேட்பாங்க. இல் என்னும் வேற்றுமை உறுப்பு நீங்கள் பொருளில் வந்தால் என்ன வேற்றுமை, எத்தனாவது வேற்றுமை அப்படின்னு கேட்டாங்கன்னா 5ஆம் வேற்றுமை. இல் என்னும் வேற்றுமை உறுப்பு இடப்பொருளில் வந்தால் அது 7ஆம் வேற்றுமை. அவ்வளவுதான். சரிங்களா? 7ஆம் வேற்றுமை உருவாகிய இல் என்பது என்ன செய்யும், இடப்பொருளையும் வரும். சரிங்களா? அதே மாதிரி 5ஆம் வேற்றுமை உருவாகிய இல் என்பது என்ன பொருளில் வரும், நீங்கள் பொருளில் வரும். இப்படி கேட்டால் நமக்கு என்ன செய்யணும், வினாவிற்கான விடை தெரிதல் வேண்டும். இப்ப இறுதியாக 8ஆம் வேற்றுமை. இறுதியாக என்ன பார்க்க போறோம், 8ஆம் வேற்றுமை. இது விழிப்பொருளில் வரும். விழினா அழைத்தல். விழினா என்னது, அழைத்தல். 8ஆம் வேற்றுமையாக விழிப்பொருளில் வரக்கூடியது, விழிப்பொருளில் வரும். படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி, சரிங்களா, படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி என்கின்றோம். விழி என்பதற்கு அழைத்தல் என்பது பொருள். இது என்ன செய்யுமா, படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றும். சரிங்களா? படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கும் வேற்றுமை எது அப்படின்னா விழி வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. வினா இப்படி கேட்டால் நமக்கு என்ன செய்யணும், எழுத தெரியும். இப்படிதான் வினா கேட்பாங்க. சரிங்களா? இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உறுப்பு கிடையாது. 8ஆம் வேற்றுமைக்கு முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைக்கு எப்படி உறுப்பு கிடையாதோ அதுபோல 8ஆம் வேற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த வேற்றுமைக்கு என்ன கிடையாது, உறுப்பு கிடையாது. இது விழி வேற்றுமை. சரிங்களா? பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. பெயர்கள் என்ன செய்யுமா, திரிந்து வழங்கும். அண்ணன் என்பதை அண்ணா என்றும், அண்ணன் அப்படிங்கிற பெயர் எப்படி இருக்கும், அண்ணா, விழினா அழைத்தல் தானே. அண்ணன் என்பது என்னது, அண்ணா என்று மாறும். புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமையாகும். அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்று மாற்றி வழங்கும் வேற்றுமை எதுன்னா 8ஆம் வேற்றுமை. வினா கேட்டாங்கன்னா தெரியணும். அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்கும் வேற்றுமை எது, 8ஆம் வேற்றுமை. சரிங்களா? இவ்வாறு வேற்றுமை 1 முதல் 2, 3, 4, 5, 6, 7, 8 என்று மொத்தம் 8 வகைப்படும். சரிங்களா? அதில் ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்பவை 6 வேற்றுமை உறுப்புகள். அசைகள் வேற்றுமை உறுப்புகளாக என்ன செய்து வருகின்றன. சரிங்களா? இதில் முக்கியமான வினாக்கள் எதுன்னு சொன்னால் என்னென்ன வேற்றுமை என்னென்ன பொருள்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது இந்த வேற்றுமைகளில் உறுப்புகள் எதில் பொதுவாக இருக்குது அப்படின்னா 5ஆம் வேற்றுமையிலையும் 8ஆம் வேற்றுமையில் 7ஆம் வேற்றுமையில் என்ன செய்யுது, ஒரு உறுப்பு பொதுவாக இருக்குது. அது என்ன உறுப்பு, இல் என்பது. சரிங்களா? அப்போ 5ஆம் வேற்றுமையில இல் என்பது என்ன பொருளை பயன்படுத்தப்படும்னா நீங்கள் என்னும் பொருளில் பயன்படுத்தப்படும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. 5ஆம் வேற்றுமைக்கும் 7ஆம் வேற்றுமைக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு இல்லு. இது போன முறை கேட்ட வினா. சரிங்களா? இந்த முறை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம்னா 5ஆம் வேற்றுமைக்கு 7ஆம் வேற்றுமைக்கு பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இல் என்பது 5ஆம் வேற்றுமையில என்ன பொருள் வரும்னா நீங்கள் என்னும் பொருளில் வரும். 7ஆம் வேற்றுமையில அது என்ன பொருள் வரும் அப்படின்னா இடப்பொருளில் வரும். சரிங்களா? இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. இந்த இடம் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, இப்படி வினா கேட்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரிங்களா? வினா கேட்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்து வேற்றுமை உறுப்புகளும் அவற்றினுடைய பொருள்களும். சரிங்களா? வேற்றுமை உறுப்புகளும் அவற்றுக்குரிய பொருள்கள் என்னன்னு பாருங்க. முதல் வேற்றுமை நம்ம எப்படி அழைப்போம், எழுவாய் வேற்றுமை என்று கூறுவோம். சரிங்களா? முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று கூறுவோம். அதற்கு என்ன கிடையாது, உறுப்புகள் கிடையாது. ஆனால் சொல்லுறுப்புகள் உண்டு. என்னது, ஆனவன், ஆவான், ஆகின்றவன். சரிங்களா? இப்போ வினா எப்படி கேட்கலாம், ஆனவன், ஆவான், ஆகின்றவன் ஆகிய சொல்லுறுப்புகள் எந்த வேற்றுமைக்கு உரியது அப்படின்னு கேட்கலாம். எந்த வேற்றுமைக்கு உரியதுன்னு கேட்டாங்கன்னா முதல் வேற்றுமைக்கு உரியது. அதனுடைய பொருள் என்னது, பயன்நிலையை ஏற்றல். இதனுடைய பொருள் என்னது, பயன்நிலையை ஏற்றல். அடுத்து 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது, ஐ. 2ஆம் வேற்றுமை எவ்வாறு அழைப்பர், செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைப்பர். 2ஆம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்னது, செய்யப்படும் பொருள் வேற்றுமை. அப்ப 2ஆம் வேற்றுமையினுடைய உறுப்பு என்னது, ஐ. சரிங்களா? இதுக்கு ஏதாவது சொல்லுறுப்பு இருக்கா, இல்ல. பொருள் என்னது, செய்யப்படும் பொருள் என்ன செய்தது, வருது. சரிங்களா? அடுத்து 3ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது, ஆல், ஆண், ஒடு, ஓடு என்பவை. இந்த 4 என்னது 3ஆம் வேற்றுமையினுடைய உறுப்பு. இதனுடைய சொல்லுறுப்புகள் என்ன, கொண்டு, வைத்து, உடன், கூட. வினா எப்படி கேட்கலாம், கொண்டு, வைத்து, உடன், கூட என்பவை எந்த வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகள் கேட்கலாம். எந்த வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகள் அப்படின்னா 3ஆம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகள். எது, கொண்டு, வைத்து, உடன், கூட என்பது. ஏன்னா வேற்றுமை நம்ம என்ன செஞ்சலாம், எளிமையாக நான் இங்கே நினைவில் வச்சிருப்போம், அதனால் எழுதிடுவோம்.
ஆனால் அந்த சொல்லுறுப்புகள் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, நம்மளால நினைவில் கொள்ள இயலாது. ஆகையினால் சொல்லுறுப்புகளை வைத்து கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சரிங்களா? ஏன்னா போட்டிகள் அவ்வளவு இருக்கு. அப்ப கொண்டு, வைத்து, உடன், கூட என்பவை எந்த வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகள்? 3ஆம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகள். அடுத்து இதனுடைய பொருள் என்னென்ன பொருள்ல வருது? கருவி பொருள்ல, கருத்தா பொருள்ல. சரிங்களா? அப்ப கருவி எத்தனை வகையா பிரிக்கிறோம்? 2 வகையா பிரிக்கிறோம். என்ன கருவி? முதற் கருவி, துணை கருவி. கருத்தா என்ன செய்யணும்? 2 வகையா பிரிக்கிறோம். என்னென்ன கருத்தா? இயற்றுதல் கருத்தா, ஏவுதல் கருத்தா. சரிங்களா? இதுல என்னது? 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன பொருள்ல வருது? உடன் நிகழ்ச்சி பொருள்ல வரும். இது வினா கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? உடன் நிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உறுப்பு. அதற்கு எடுத்துக்காட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா, தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு மக்கள் வந்தனர். இதெல்லாம் என்னது? 3ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள். சரிங்களா? அந்த மாதிரி என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அடுத்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா கு. 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? கு. இது என்னென்ன சொல்லுறுப்புகள் அப்படின்னா ஆக, பொருட்டு, நிமித்தம் இவையெல்லாம் என்னது? 4ஆம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகள். சரிங்களா? இதெல்லாம் என்ன பொருள்கள் வருது அப்படின்னா கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என்று சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் என்ன செய்யும்? இந்த 4ஆம் வேற்றுமை உருவாகிய கு வரும். அடுத்து 5ஆம் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா இல்லும், இன்னும். 5ஆம் வேற்றுமையினுடைய உறுப்பு என்னது? இல்லும், இன்னும். அதனுடைய சொல்லுறுப்புகள் என்னது? இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும் இவையெல்லாம் என்னது? 5ஆம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகள். இது என்னென்ன பொருளை வரும்? நீங்கள் பொருளை வரும், ஒப்பல் பொருளை வரும், எல்லை பொருளை வரும், ஏது என்கின்ற பொருளை வரும். இது ஏற்கனவே என்ன செஞ்சுட்டான் பார்த்துட்டோம். சரிங்களா? இது ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி இந்த டேபிளர் காலம். இந்த அட்டவணை என்பது இப்போ படிச்ச வரைக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் என்ன செய்யுது? ஒரு ரிவைஸ் திருப்புதல் செய்யுது. ரைட். அடுத்து 6ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? அது, ஆது, ஆ என்பவை. சரிங்களா? 6ஆம் வேற்றுமை உறுப்பு என்பது அது, ஆது, ஆ என்பவை. இப்ப வினா எப்படி கேட்பாங்க? 6ஆம் வேற்றுமை உறுப்புகளில் இன்று நாம் பயன்படுத்தாத உறுப்புகள் எவை அப்படின்னா அதுவும், ஆவும் மட்டும்தான். சரிங்களா? அப்ப 6ஆம் வேற்றுமை உறுப்பு அது, ஆது, ஆ. அதுல இன்னைக்கு நம்ம பயன்பாட்டுல இல்லாத வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா ஆதுவும், ஆவும் என்ன செய்யலாம்? நம்ம இன்னைக்கு நம்ம பயன்படுத்தல. அப்ப இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற வேற்றுமை உறுப்பு அது என்பது. இது அதனுடைய சொல்லுறுப்பு என்னது? உடைய. சரிங்களா? அப்ப கை யாருடைய கை? நண்பனது கை. வில் யாருடைய வில்லு? ராமனது வில். சரிங்களா? அப்ப ராமனுடைய அங்க அது என்பது என்ன பொருள்ல வருது? உடைய என்கின்ற சொல்லுறுப்புல என்ன செய்தது? வருது. இதனுடைய பொருள் என்னது? கிழமை. சரிங்களா? என்ன பொருள்ல வருது? கிழமை அப்படிங்கிறது அதனுடைய பயனிலை. ரைட். அடுத்து 7ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? கண். 7ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? கண்ணு. இந்த கண் என்ன செய்யுது? அதுக்கு சொல்லுறுப்பு ஏதாவது இருக்கா? இல்ல. சரிங்களா? இது என்னென்ன பயனுள்ள ஏற்று வரும் அப்படின்னா பொருள்ல வரும் அப்படின்னா இது வந்து இடம், காலம் அந்த அடிப்படையில் என்ன செய்ய வரும். சரிங்களா? 7ஆம் வேற்றுமை உருவாகிய கண், இடம், காலம் வரும். எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. அப்ப எங்கள் ஊரின் கண்ணா இங்க என்ன செய்யுது? இடத்தை குறிக்கிறது. சரியா? எங்கள் ஊரில் இரவின் கண் மழை பெய்யுதுன்னா இரவு என்பது என்ன செய்யுது? காலத்தை குறிக்கிறது. அப்ப 7ஆம் வேற்றுமை உருவாகிய கண் என்பது இடப்பொருளையும் வருது, காலப்பொருளையும் வருது. அப்ப எங்கள் ஊரின் கண் அப்படின்ற போது ஊர் என்பது இடத்தை குறிக்குது. அப்ப ஊரின் கண் என்பது என்ன செய்யுது? இடப்பொருள வருது. அப்ப எங்கள் ஊரில் இரவின் கண் மழை பெய்யுதுன்னா இரவு என்பது எதை குறிக்கிறது? காலத்தை குறிக்கிறது. சரிங்களா? அப்ப 7ஆம் வேற்றுமை உறுப்பு கண் என்பது என்ன செய்யுது? இடப்பொருளில் வரும், காலப்பொருளில் வரும். அடுத்து 8ஆம் வேற்றுமை உருவாக இருக்கக்கூடிய விழி. விழி என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? அழைத்தல் என்பது பொருள். அண்ணா என்பது எப்படி மாறும்? அண்ணா. அண்ணான் என்பது எப்படி மாறும்? அண்ணான் மாறும். புலவர் என்பது எப்படி மாறும்? புலவரே அப்படின்னு என்ன செய்யும்? மாறும். இதுக்கு என்ன கிடையாது? 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. ஏன்னா அது விழிப்பொருள்ல வருது. அதுக்கு சொல்லுறுப்பு கிடையாது. விழி என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அழைத்தல் பொருள். சரிங்களா? படர்க்கை என்ன செய்யும்? முன்னிலையே படர்க்கை என்ன செய்யும்? மாற்றி அழைக்கும். சரிங்களா? இது என்னது? 8ஆம் வேற்றுமை. அவ்வளவுதான். அப்ப முதல் வேற்றுமையிலிருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் என்ன செஞ்சோம்? ஒரு கண்டிப்பாக இதுல இருந்து என்ன செய்யும்? தேர்வுகள்ல கேட்பாங்க. எந்த வகை தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த போட்டித் தேர்வாக சரி, வேற்றுமையில இடம்பெறாத வினாக்கள் இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக என்ன செய்யும்? வேற்றுமை எல்லா தேர்வுகள்லையுமே 1 அல்லது 2 வினாக்கள் என்ன செய்யும்? இடம்பெறும். இப்ப பின்னால இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் முதல்ல என்ன கொடுக்குறாங்க? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? ரொம்ப எளிமையான வினா தான். என்னது? வேற்றுமை. வேறுபடுத்துவதனாலே வேற்றுமை தான். அப்ப பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது எது? வேற்றுமை. அதுதான் எடுத்துக்காட்டு சொன்னேன். கண்ணன் அடித்தான் போது கண்ணன் ஒருத்தன் அடிக்கிறான். அதே அந்த கண்ணனோட பெயரோட ஒரு வேற்றுமை உறுப்பு சேர்க்கும்போது கண்ணனை அடித்தான். அடிச்ச கண்ணை இப்ப அடி வாங்குறான். இதுதான் பெயர் சொல்லின் பொருளை என்ன செய்வது? வேறுபடுத்தி காட்டுவது என்னது? வேற்றுமை. அடுத்து 8ஆம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. சரிங்களா? அப்ப 2ஆம் வேற்றுமை எப்படி அழைக்கப்படுது? செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப முதல் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? பயனிலை வேற்றுமைலாம் கிடையாது. இது பயனிலை கிடையாது.
சரிங்களா? அப்ப எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை, செய்யப்படு பொருள் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை. அப்ப 8ஆம் வேற்றுமை என்னது? விழி. அப்ப இதுதான் அது சரியான விடை. சரிங்களா? அடுத்து உடல் நிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய வேற்றுமை எது? 3ஆம் வேற்றுமை என்ன செய்யும்? உடல் நிகழ்ச்சி பொருள்ல வரும். 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை என்ன செய்யாது? வராது. அடுத்து அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் என்ன வேற்றுமை பயின்று வருது அப்படின்னு கேட்குறாங்க. அறத்தான் ஆளு ஆண்ல என்னது? 3ஆம் வேற்றுமை. சரிங்களா? ஆள் ஆண் என்பது என்னது? 3ஆம் வேற்றுமை. அப்ப 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ. சரிங்களா? அப்ப 6ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? அது. 7ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? கண்ணு. அடுத்து 5வது வினா என்ன கொடுத்துருக்காங்க? மலர் பானையை வனைந்தால். சரிங்களா? பானை வனைதல் இப்படிதான் எழுதணும். பானை செஞ்சா என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சரிங்களா? இது என்னது? மரபு சொல். அப்ப பானை வனைந்தான் யாரு? மலர் பானையை வனைந்தால். இது தொடர் என்ன பொருளை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. அப்ப பானை வனைதல்னா ஒரு பொருளை உருவாக்குறது. வனைதல் என்ன அர்த்தது? ஒரு பொருள் என்ன செய்யறது? உருவாக்குறது. அப்ப என்ன பொருள வருது? ஆக்கல் பொருள வருது. அப்ப இதுதானே அது சரி. இது அழித்தல் கிடையாது, கொடையும் கிடையாது, அடைதலும் கிடையாது. சரிங்களா? அப்ப மலர் பானையை வனைந்தால் இத்தொடர்ல என்ன வருது? ஆக்கல் பொருள் என்ன செய்யுது? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பொறுத்துக. 3ஆம் வேற்றுமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் வேற்றுமை என்னது? மண்ணால் குதிரை செய்தான். ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உருவு. சரிங்களா? அடுத்து 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமை என்னது? ராமனுக்கு கு. ராமனுக்கு தம்பி இலக்குவன். அடுத்து 5ஆம் வேற்றுமை என்னது? 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் யாரு? ஏகலைவன். இல் என்பது என்ன செய்யுது? 5ஆம் வேற்றுமையில் இருக்கு. 7ஆம் வேற்றுமையில் என்ன செய்யுது? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து 6ஆம் வேற்றுமை என்பது என்னது? அது. பாரியின் அது தீர். யார் எடுத்த தேர்? பாரியின் அது தீர். சரிங்களா? ரைட். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. நிறுத்தற் குறியீடுகள். ஒரே ஒரு வினா இடம்பெறும். இந்த நிறுத்தற் குறி என்ன செய்வாங்க? கண்டிப்பா ஒரு கொஸ்டின் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. சரிங்களா? காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்கார் புள்ளி, ஆசிரிய குறிலாம் இருக்குல்ல. இந்த நிறுத்தற் குறியீடுகள் இருந்து கண்டிப்பா என்ன செய்யும்? ஒரு வினாக்கள் இடம்பெறும். பொருள்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி. காற்புள்ளி இந்த கமாவை எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பொருள்களை என்ற இடத்துல என்ன செய்யணும்? பயன்படும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? காற்புள்ளியை பயன்படுத்தணும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன ஐந்திணைகள். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் என்ன செய்து வருது? அப்ப குறிஞ்சி ஒரு கமா, முல்லை ஒரு கமா, மருதம் ஒரு கமா, நெய்தல் ஒரு கமா. சரிங்களா? அப்ப பொருள்களை எண்ணும் இடங்கள் என்ன செய்யணும்? காற்புள்ளியை பயன்படுத்த வேண்டும். அடுத்து கடிதத்தில் விழிமுன் காற்புள்ளி வரும். விழித்தல் அன்புள்ள நண்பா, சரிங்களா? பாசமுள்ள மாமா அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி விழிப்பொருள் வருகின்ற பொழுது என்ன செய்யும்? நம்ம இந்த காற்புள்ளியை பயன்படுத்துவோம். அப்ப கடிதத்தில் விழிமுன் காற்புள்ளி வரும். சரிங்களா? வினையச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும். இது வினாவா கேட்கலாம். வினையச்சங்களுக்கு பின் என்ன செய்யலாம்? வினையச்சங்களுக்கு பின் வரக்கூடிய நிறுத்தற்குறி எதுன்னா காற்புள்ளி. சரிங்களா? பொழிலன் தோட்டத்திற்கு சென்று. என சென்று என்பது வினையச்ச சொல். வாழை இலை பறித்து வந்தான். சரிங்களா? அப்ப வினையச்சத்துக்கு பின்னால் என்ன செய்யும்? கண்டிப்பாக காற்புள்ளி வரும். பயன்படுத்தணும். அடுத்து மேற்கோள் குறிகளுக்கு முன்னால காற்புள்ளியை பயன்படுத்தணும். மேற்கோள் குறிகளா? மேற்கோள் குறிகள்ல 2 இருக்கு. ஒண்ணு ஒற்றை மேற்கோள் குறி, இன்னொன்னு இரட்டை மேற்கோள் குறி. ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி. அப்ப மேற்கோள் குறிகளுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? காற்புள்ளியை பயன்படுத்தணும். குழந்தை நிலவை பார்த்து ஒரு காற்புள்ளி. ஏன்? பார்த்து என்பது என்னது? வினை எச்சம். அவ்வளவுதான் விஷயம். பார்த்து என்பது என்னது? வினை எச்ச சொல். நிலா நிலா ஓடிவா இது முக்கியமான ஒரு இது. அதனால இரட்டை மேற்கோளுக்குள்ள என்ன செய்றாங்க? அதை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. குழந்தை நிலவை பார்த்து எப்படி சொல்லிச்சான்? நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வாலாம். நம்ம படிச்ச பாட்டு இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு அப்படி பாட்டலாம். ரைட். அப்ப குழந்தை நிலவை பார்த்து பார்த்து பதில் என்ன ஒரு காற்புள்ளி போடுறோம். ஏன் காற்புள்ளி போடுறோம்? வினையச்சத்தின் பின் காற்புள்ளி போடணும். சரிங்களா? அப்ப நிலா நிலா ஓடிவா அப்படின்றத என்ன செய்யறான்? மென்ஷன் பண்றாங்க. அதனால மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி என்ன செய்யறான்? பயன்படுத்தணும். என்று பாடியதுன்னு கடைசியில் முற்றுப்புள்ளி. இந்த முற்றுப்புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சொற்றொடா இருந்தாலும் சரி, கண்டிப்பா கடைசியில் என்ன செஞ்சிடணும்? ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு விட்டுறணும். ரைட். அடுத்து முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் காற்புள்ளி வரும். சரிங்களா? அப்ப நம்ம கடிதம் எழுதுறோம்ல, அனுப்புனர் போறோம். அனுப்புனர்ல எந்த குறியும் பயன்படுத்தக்கூடாது. பேரு, அப்பா அப்பா பேரு, அடுத்து நம்ம தெருவு, அடுத்து நம்மளுடைய வட்டம், எந்த வட்டத்தை சேர்ந்தவங்க, எந்த மாவட்டம், இப்படிதான் எழுதுவோம். சரிங்களா? அப்ப பெயருக்கு பக்கத்துல ஒரு காற்புள்ளி போடணும். அப்பா பேர் பக்கத்துல ஒரு காற்புள்ளி போடணும். அடுத்து தெருவுக்கு பக்கத்துல ஒரு காற்புள்ளி போடணும். வட்டத்துக்கு அப்புறம் ஒரு காற்புள்ளி போடணும். மாவட்டத்துக்கு அப்புறம் புள்ளி வச்சு நிப்பாட்டிடணும். சரிங்களா? அப்ப முகவரியில் இறுதி வரி நீங்களாக மற்ற எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும்? காற்புள்ளி போடணும். சரிங்களா? இது காற்புள்ளி பயன்படுத்தக்கூடிய இடங்கள். இதிலிருந்து என்ன செய்யலாம்? ஒரு வினாவை எப்படியாவது கொடுத்து நம்மகிட்ட கேட்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன நிறுத்தற் குறியீடு அப்படின்னா
அரைப்புள்ளி. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம்? அரைப்புள்ளி என்ன செய்ய போறோம்? பார்க்க இருக்கிறோம். அடுத்ததா வந்து அரைப்புள்ளி. சரிங்களா? ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். ஒரே எழுவாயில பல வாக்கியங்கள் தொடர்ந்தால் அது என்னது? அரைப்புள்ளி. அங்க என்ன செய்யணும்? நம்ம அரைப்புள்ளி பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு பார்த்ததுன்னா, கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசயருடன் போரிட்டான். சரிங்களா? ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எழுவாய் ஒன்று தான். ஆனால் பல வாக்கியங்களால் ஒன்றுக்கு மேற்பட்ட சென்டென்ஸ் என்ன செய்யும்? அதில் கண்டினியூ ஆகும். அப்போ கரிகாலன் ஒரே எழுவாய் தான், ஒரு பெயர் தான். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், ஒரு அரைப்புள்ளி. கனக விசயருடன் போரிட்டான், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். சரிங்களா? ரைட். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்றொடர்கள் வருகின்ற பொழுது, ஒரே இழுவாயில ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? அரைப்புள்ளியை பயன்படுத்த வேண்டும். அடுத்து உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். உடன்பாட்டு பொருளையும் எதிர்மறை கருத்துக்களையும் ஒன்றாக சொல்லும் போது அங்க என்ன செய்ய நம்ம அரைப்புள்ளியை பயன்படுத்துவோம். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் அல்லது கெடுவான். சரிங்களா? நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். அப்ப நல்லவன் வாழ்வான் என்பது என்னது? உடன்பாடு. தீயவன் தாழ்வான் என்பது என்னது? எதிர்மறை தன்மை உடையது. சரிங்களா? அப்ப நல்லவன் வாழ்வான், தாழ்வான் எதிர்மறை தன்மை. சரிங்களா? இங்க என்ன செய்யும்? அரைப்புள்ளியானது வரும். அடுத்து முக்கார் புள்ளி. சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும். சரிங்களா? முக்கார் புள்ளி என்பது என்னது? 2 புல் ஸ்டாப் வைக்கிறோம்ல, அதுதான் முக்கார் புள்ளி. எங்கெல்லாம் தொகை சொற்கள் இருக்கோ அந்த தொகை சொற்பாத்தில் என்ன செய்யணும்? கண்டிப்பாக முக்கார் புள்ளி இடுதல் வேண்டும். சரிங்களா? முத்தமிழ், இயல், இசை, நாடகம். அதே மாதிரி இரு திணை அப்படின்னு எழுதுறேன். இதுவும் தொகை சொல்லுதான். அப்ப என்ன செய்யணும்? ஒரு முக்கார் புள்ளி வைத்தல் வேண்டும். சரிங்களா? அப்ப இறுதிணை. அடுத்து அறுசுவை, 8 தொகை, 10 பாட்டு. இங்கெல்லாம் என்னது? ஒரு முக்கார் புள்ளி எழுதல் வேண்டும். காரணம் என்னன்னா, சிறு தலைப்பான தொகை சொல்ல விரித்து கூறும் இடத்தில் என்ன செய்யணும்? முக்கார் புள்ளி இடுதல் வேண்டும். அடுத்து முற்றுப்புள்ளி, புல் ஸ்டாப்பு. எல்லா சொற்றொடர்களுடைய இறுதியில் என்ன செய்யணும்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரூலே அதுதான். சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும், ஒரு முற்றுப்புள்ளி. அதோட சென்டென்ஸ் என்ன செய்து முடிவு பெறுகிறது. அடுத்து சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். எங்கெல்லாம் சொல்ல குறுக்கி எழுதுறோமோ அங்கெல்லாம் என்ன செய்யும்? முற்றுப்புள்ளி வரும். உதாரணத்துக்கு திரு வி கா. சரிங்களா? வீணா விருதாசலம், கல்யாண சுந்தரனார், இங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? புள்ளி வச்சிருக்காங்க. அதே மாதிரி மா க ஆ, அதுக்கு ஒரு என்ன செய்யும்? பொருள் இருக்கும். அடுத்து உ ஓ நா நீ பள்ளி அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி என்பது. சரிங்களா? அடுத்து மா க ஆனா மாவட்ட கல்வி அலுவலர் என்பது அதனுடைய பொருள். அப்ப மாகாணனது சுருக்க குறியீடுகளை பயன்படுத்துகின்ற பொழுது அங்கில என்ன செய்யும்? நம்ம இந்த முற்றுப்புள்ளி இடுவோம். சரிங்களா? அடுத்து பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். நேத்து சுந்தர வடிவேலு அப்படின்னு நான் என் பேர்ல எப்படி எழுதுவேன்? மா கண்ணன், ஒரு புள்ளி வச்சிருவேன். சரிங்களா? மா கண்ணன். இன்னைக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? நேம் அல்பாபெட் வைஸ் ஆர்டர் பண்றோம் அப்படின்னு இனிசியல் அப்புறம் தூக்கி என்ன செஞ்சாங்க? பின்னால தூக்கி போட்டாங்க. அப்ப பெயரின் தலைப்பு எழுத்து அப்படின்னா இனிசியல். சரிங்களா? இனிசியல் என்பதனுடைய தமிழ் சொல்லுனது தலைப்பு எழுத்து. சரிங்களா? பெயருடைய தலைப்பு எழுத்து அடுத்த என்ன செய்யணும்? கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அடுத்து வினாக்குறி. வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். சேக்கிலார் எழுதிய நூல் எது? இது கேட்டால் என்ன செய்யுது? வினாக்குறியா இருக்கும். சரிங்களா? இப்போ ஆங்கிலத்தில் கூட என்ன செய்யணும்? நம்ம சென்டென்ஸ் படிக்கும்போது ஸ்டேட்மெண்ட், இன்டராகேட்டிவ், இம்பேரேட்டிவ், எக்ஸ்க்ளாமேட்டரி படிக்கிறோம். சரிங்களா? அப்போ இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? கடைசியில் ஒரு வினாக்குறியீடு இடுதல் வேண்டும். இட்டால் தான் அது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? உள்ள WH வேர்ட்ஸ் என்ன செய்யணும்? கண்டிப்பாக இடம் பெறணும். அப்போ சேக்கிலார் எழுதிய நூல் எது? இதில் எது WH வேர்டு? வினா எழுது, வினாச்சொல் எது? எது என்பது. அப்போ அது பார்த்து என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஒரு வினாக்குறியிட வேண்டும். இப்போ சேக்கிலார் எழுதிய நூல் எது அப்படின்னு போட்டு வினாக்குறி இடலைனா கண்டிப்பாக அது என்ன செய்யாது? வினாவாக ஆகாது. சரி. அடுத்து வியப்பு குறி. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல். வினா கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சரிங்களா? மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் என்ன குறி இட வேண்டும் அப்படின்னா வியப்பு குறி இட வேண்டும். சரிங்களா? என்னென்ன உணர்ச்சியை வெளியிடுறாங்க? மகிழ்ச்சியின் போது, வியப்பின் போது, அச்சத்தின் போது, அவலத்தின் போது, இரங்கலின் போது, இங்கெல்லாம் முதலான உணர்ச்சியை வெளியிடக்கூடிய இடங்கள் என்ன செய்ய? நம்ம வியப்பு குறியை பயன்படுத்த வேண்டும். இதுதான் அது வியப்பு குறி. நம்ம அதை என்ன சொல்லுவோம்? நம்ம ஆச்சரிய குறி அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்னா வியந்து என்ன செய்யறோம்? மொழியை வியந்து பேசுறோம். அப்ப தமிழின் இனிமைதான் என்ன என்கின்ற பொழுது கடைசியில் என்ன செய்யறோம்? ஒரு வியப்பு குறியை பயன்படுத்துறோம். அடுத்து பாம்பு பாம்பு பயப்படுறோம்.
சரிங்களா? அப்ப அங்க என்னது? ஒரு வியப்பு குறி. அந்தோ இயற்கை அழிகிறது அவலச்சுவை. இயற்கை என்ன செய்யுது? அழிகின்றது. அத பார்த்து அந்தோ இயற்கை அழிகிறது அப்படின்னு என்ன செய்றோம்? வருத்தப்படுறோம். சரிங்களா? அது அவலச்சுவை. அப்ப மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் எந்த குறி பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா, வியப்பு குறி பயன்படுத்தப்பட வேண்டும். அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி. சரிங்களா? அடுத்து என்னது? ஒற்றை மேற்கோள் குறி. தனி சொல்லையோ, தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும், தனி சொல்லையோ அல்லது தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும், இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் குறி பயன்படும். சரிங்களா? வினா எப்படி கேட்கலாம்? தனி சொல்லையோ, தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது பயன்படுத்தக்கூடிய குறியீடு எது அப்படின்னா, ஒற்றை மேற்கோள் குறி. தனி சொல்லையோ, தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது பயன்படுத்தக்கூடிய குறி என்னது? ஒற்றை மேற்கோள் குறி. சரிங்களா? அதே மாதிரி இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது எந்த குறியீட்டை பயன்படுத்துவோம் அப்படின்னா, என்ன செய்வோம்? ஒற்றை மேற்கோள் குறியீட்டை பயன்படுத்துவோம். சரிங்களா? நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். சரிங்களா? நல்ல என்பது என்னது? குறிப்பு பெயரெச்சம். சரிங்களா? அப்ப அந்த நல்ல என்பதை மட்டும் நம்ம என்ன செய்றோம்? குறித்து சொல்றோம். அதனால அங்க என்ன செய்வோம்? ஒற்றை மேற்கோள் குறிய பயன்படுத்துறோம். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். அப்ப இரட்டை மேற்கோள் குறிக்கு உள்ள ஒரு தலைப்புல ஒரு முக்கியமான கருத்துல என்ன செய்றாரு? தலைப்புல அவர் பேசுறாரு. அந்த தலைப்பை சுட்டி காட்டுவதற்காக என்ன செய்றோம் நம்ம? ஒற்றை மேற்கோள் குறிய பயன்படுத்துகின்றோம். சரிங்களா? இதெல்லாம் ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுகின்ற இடங்கள். அடுத்து இரட்டை மேற்கோள் குறி. சரிங்களா? சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் என்ன செய்வோம் நம்ம? ஆங்கிலத்துல சொல்லுவோம். இரட்டை மேற்கோள் குறி. நேர் கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ, பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். நேர்கூற்றுலையும் செய்யுள் அடிகளையோ, பொன்மொழிகளையோ சரிங்களா? குறிப்பிடும் இடங்களை என்ன செய்யணும்? நம்ம இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க, சொல்றாங்க. அப்ப திருவிக மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் அவர் சொல்றாரு. திருவிக மாணவர்கிட்ட என்ன சொல்றாரு? விருதாச்சலத்தை சார்ந்த கல்யாண சுந்தரனார். சரிங்களா? விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் மாணவர்கிட்ட என்ன சொல்றாரு? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். மேல என்ன சொல்றாங்க? நேர்கூற்றுகளிலும் நேர்கூற்றுகளில் செய்யுள் அடிகளையோ, பொன்மொழிகளையோ. இப்ப இது என்னது? திருவிக மாணவர்கிட்ட நேருக்கு நேரம் சொல்றாரு. அப்ப அங்க என்ன செய்ய நம்ம? இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த குறியீடுகளில் வைத்து என்ன செய்வாங்க? நம்மகிட்ட ஒரு வினா எழுப்புவதற்கு நிறுத்தற் குறிகளை வைத்து ஒரு வினா கண்டிப்பா என்ன செய்யும்? வரும். அடுத்து வந்து சில பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்தற் குறிகளை எழுதுக. முதல்ல பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். இது எந்த விதமான இது இல்ல. ஒரு சென்டென்ஸ், சாதாரண ஒரு சென்டென்ஸ் தான். ஒரு வாக்கியம். அதனால கடைசியில் என்ன செய்றோம்? ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிரும். அடுத்து 2வது திருக்குறள் அறம் வேறு, பொருள் வேறு, இன்பம் வேறு. 3 பொருள், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை குறிக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம்? காற்புள்ளி இடுதல் அவசியம். இப்ப புரியுதுங்களா? அப்ப திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. கடைசியில் ஒரு புல் ஸ்டாப். அடுத்து தமிழ் மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. ஒன்றுக்கு மேற்பட்டது என்ன செய்யுது? கருத்துக்கள் தொடர்ச்சியா வருது. அப்ப தமிழ் மொழி செம்மையானது ஒரு கமா, வலிமையானது ஒரு கமா, கடைசியில் இளமையானது முடிகிறது என்னது? ஒரு புள்ளி வைக்கிறோம். இது கமா. கமாவை வேற மாதிரி மாறிடுச்சு. ரைட். அப்போ ஒரு கமா. அடுத்து கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். கபிலன் நிறுத்துறான் அந்த இடத்துல ஒரு கமா. சரிங்களா? தன் தந்தையிடம் இரட்டை மேற்கோள் குறி என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படின்னு என்னது? கொஸ்டின் கேட்கிறான், வினா கேட்கிறான். அப்ப கண்டிப்பா ஒரு வினா குறியீடை போட்டு இரட்டை மேற்கோள் குறி என்ன செய்யணும்? க்ளோஸ் பண்ணிடும். இரட்டை மேற்கோள் குறியை ஓப்பன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா முடியும் போது என்ன செய்யணும்? கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். என்று கேட்டான் கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப். அடுத்து திரு வி க எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ்பெற்றது. திருவிக எழுதிய நூல் எது? பெண்ணின் பெருமை. பெண்ணின் பெருமை ஆசிரியர் யார் என்ன செய்யலாம்? கேட்கலாம். திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். வினா என்ன செய்யலாம்? கேட்கலாம். இப்படி இருந்து கூட இங்க இருந்து கூட என்ன செய்வாங்க? ஒரு வினாவை கேட்பாங்க. சரிங்களா? அப்ப திருவிக எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் உலக புகழ் பெற்றது. அப்ப பெண்ணின் பெருமை அந்த நூலை மட்டும் நம்ம என்ன செய்யறோம்? குறிப்பிட்டு காட்டுறோம். அதனால ஒற்றை மேற்கோள் குறி. சரிங்களா? அங்க திருவி கா, திரு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறோம். வி விருதாச்சலம் கா. சரிங்களா? ரைட். அடுத்து பின்வரும் பத்தியில் உரிய இடங்களில் நிறுத்தற் குறிகளை எழுதுக.
நூல் பழக்கல் அதை மட்டும் என்ன சார் நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கட்டுறோம். முக்கியமான ஒரு சொற்றொடர் இருக்கிறனால நூல் பழக்கல் அப்படிங்கிற ஒற்றை மேற்கோள் குறி என்ன செய்யறோம் பயன்படுத்துறோம். 1 போட்டா 2 மாறுது. இந்த பேனால் நமக்கு சரியா எழுத வர மாட்டேது. பிளாக் போர்டில் எழுதி ரைட். அந்த குறியீடு போடுறதா இப்படி கரெக்டாக என்ன செய்யணும் நம்ம அதை எழுதணும். இந்த போர்டு இப்படி வரமாட்டேது. ரைட். நூல் பழக்கல் என்ப பெரியோர். அப்புறம் ஒரு புள்ளி. ஏன்னா இதோட என்ன செய்யுது அந்த சென்டென்ஸ் முடியுது. அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா? இது கேள்வி. அப்போ ஒரு வினா குறியீடு. முடியாது. ஒரு புல் ஸ்டாப். அதோட சென்டென்ஸ் என்ன செய்யுது கம்ப்ளீட் ஆகுது. நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன. நூலகத்தின் வகைகள் ஆவன. என்ன நூலகம் இருக்கு? ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்துக்கள் என்ன செய்றாங்க தொடர்ச்சியாக சொல்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்துக்கள் என்ன செய்றாங்க தொடர்ச்சியாக சொல்றாங்க. நூலகத்தினுடைய பல வகைகள் என்னென்ன? மைய நூலகம், மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புறம் நூலகம் என எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் சரிங்களா. நூலகத்தினுடைய வகைகள் சொல்லுகின்ற பொழுது என்னென்ன வகைகள் இருக்குன்னு மைய நூலகம், மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம் அப்படின்னு அங்க ஒரு புதுசா பேனா முடிஞ்சு போச்சு. அதோட அடுத்து என்ன ஆரம்பிக்குது? எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன். ஒரு ஒற்றை மேற்கோள் குறிய பயன்படுத்துறோம். என்றார் யாரு? நேரு. அங்க ஒரு புல் ஸ்டாப். ஆகவே ஒரு கமா. ஆகவே நூலகத்தின் பயன் அறிவோம். ஒரு வியப்பு குறி, ஆச்சரியக்குறி. அடுத்து அறிவு வளம் பெறுவோம். ஒரு ஆச்சரியக்குறி. அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர். இது நமக்கு தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் வினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் எது? ஆலங்குடி. ஆலங்குடி. அடுத்து கேடில் விழுச்செல்வம் எது? கல்வி. கேடில் விழுச்செல்வம் எது? கல்வி. அடுத்து 3 குமரகுருபரர் எழுதிய நூல்களுள் ஒன்று. பெரிய நூலா இருக்கு. என்ன நூலா இருக்கும்? நீதி நெறி விளக்கம். நீதி நெறி விளக்கம். குமரகுருபரர் எழுதிய நூல் எது? நீதி நெறி விளக்கம். நீதி நெறி விளக்கம் நூலின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். ஆலங்குடியில் பிறந்த கவிஞர் யார்? சோமு. சரிங்களா? அடுத்து 4வது வினா, கலன் என்னும் சொல்லின் பொருள் என்ன? கலன். கலன் எதை குறிக்கிறது? அணிகலனை குறிக்கிறது. அணிகலன். அடுத்து 5 ஏட்டு கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும். என்ன கல்வியும் பயில வேண்டும்? இயற்கை கல்வியும் கண்டிப்பாக பயிலுதல் வேண்டும். ஏட்டு கல்வியுடன் இயற்கை கல்வியும் பயிலுதல் வேண்டும். அடுத்து திருவிக எழுதிய நூல்கள் ஒன்று என்னது? பொதுமை வேட்டல். பொதுமை வேட்டல். சரிங்களா? பொதுமை வேட்டல் நூலின் ஆசிரியர் யார்? திருவிக. சரிங்களா? அடுத்து திருவிக எழுதிய நூல்களுள் ஒன்று வெளியிட்டான் பொதுமை வேட்டல். 7வது வினானது தமிழ் டேஸ் திருவிக. தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். ரைட். அப்போ இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வட்டத்துக்குள்ள எழுத வச்சு என்ன செய்றாங்க? ஒரு பழமொழி இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்ன எழுத்து இருக்கு? ஆ. வேகமா எழுதிடுவோம். இல்லு, ரி, ஆ. அடுத்து வே. இரு வேற இருக்கு. இரு, இல்லு. கடைசியில் ரா. ரைட். ஆற்றல். அறிவே ஆற்றல் அப்படிங்கிற பழமொழி என்ன செய்யுது? வெளிப்படுது. அவ்வளோதான். இதெல்லாம் கேட்பாங்களா சார்னா? இது கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆலங்குடி சோமுவினுடைய ஊர் என்ன செய்யலாம்? எது அப்படின்னு கேட்கலாம். திருவிக எழுதின நூல் எதுன்னு என்ன செய்யலாம்? கேட்கலாம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து கலைச்சொல் அறிவும். நிறுத்தற்குறி பஞ்சக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பஞ்சுவேஷன் அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம்? நிறுத்தற்குறி. ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா அணிகலன்கள். ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? அணிகலன்கள். டேலண்ட். பெரிய டேலண்டான இருப்பா, திறமையான ஆளு. சரிங்களா? டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன் என்னது? மொழிபெயர்ப்பு. அவேர்னஸ் விழிப்புணர்வு. ரிஃபார்ம் அப்படின்னது சீர்திருத்தம். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ரிஃபார்ம் அப்படின்னது சீர்திருத்தம்.
மற்றது எல்லாமே நமக்கு தெரியும். அதனால என்ன செய்வோம்? எளிமையாக எழுதி விடுவோம். சரிங்களா? அப்புறம் இந்த இலக்கணம் முழுக்க முழுக்க என்னது? நமக்கு வேற்றுமை சார்ந்து இருந்தது. வேற்றுமை 8 வகைப்படும். வேற்றுமை உறுப்புகள் 6. அது என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தோம். கடைசியாக இப்ப நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னு ஒரு பெரிய தலைப்பு என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திருக்கோம். கண்டிப்பாக இதிலிருந்து என்ன செய்யும்? 1 அல்லது 2 வினாக்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நன்றி.